ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வரலட்சுமி விரதம். இந்த சூப்பரான நாளில் ஒரு சூப்பரான விஷயத்தை பார்த்தேன். அது உங்களோடய ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அது பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்தது. நான் பசுமாட்டுக்கு வாழைப்பழம் கொடுக்கலான்னு போகும்போது அங்கே இருக்கவங்க சொன்னாங்க, அது இன்றைக்கி தான் குட்டி போட்டிருக்கும் போல், யாரையும் கிட்ட விட மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வாழைப்பழம் கொடுக்க போனேன், வாங்கிக்கிச்சு. பாருங்களேன், அதோட குட்டியை எவ்வளோ அரவணைப்போட அன்போட அவ்வளோ செக்யூர்டாக பார்த்துக்குதுல. அப்படியான ஒரு கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அன்பும் அரவணைப்பும் ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். ஒரு காட்டில் பறவை தானியங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்ததா. அந்த வழியாக சிங்கம், புலி, சிறுத்தை மற்றும் நரிகள் எல்லாம் போய்கிட்டே இருந்துச்சா. அதுக்கப்புறம் ஆடு, மாடு எல்லாமே போச்சா. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே அந்த பறவை தானியங்களை சாப்பிட்டுட்டு இருந்துச்சா. அப்போது அந்த வழியாக ஒரு மனிதன் வந்தானா. அதை பார்த்தோன்னே பறவை பறந்து போயிருச்சா. இது தினமும் இந்த மாதிரியே நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் மனிதன் பறவையிடம் கேட்டானா, எல்லா மிருகமும் போகும்போது நீ தானியம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, என்னை பார்த்த உடனே ஏன் பறந்து போயிடுற அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பறவை சொல்லிச்சா, சிங்கம், புலி, சிறுத்தைக்கெல்லாம் அதோட குணம் கொல்றது, நரியோட குணம் ஏமாத்துறது, மாடு, ஆடுகளோட குணம் முட்டுறது. அந்த மிருகங்கள் எல்லாமே அதோட குணத்துலேருந்து மாறாது. ஆனால் நீயோ மனிதன், எப்போ எப்படி உன் குணத்தை மாற்றுவேங்கிறதே தெரியாது. அதனால தான் உன்னை பார்த்தோன்னே பயந்து பறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சா. அந்த பறவைக்கு கூட ஒரு விதமான பயம் இருக்குது. அந்த மனிதன் நம்மளை வேட்டையாட வரானா இல்லை அப்படியே போயிடுவானா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு மனுஷனோட குணம் ஒரு நிலையாக இல்லாமல் எப்போ மாறுங்கிறதை ஜட்ஜ் பண்ண முடியாமல் இருந்தாலே பிரச்சனை தான். அதனால் நம்ம எல்லாருமே நம்மளோட குணங்கள்லேருந்து மாறாமல் எல்லாருமே ஒரே மாதிரி அன்போடு இருந்தோம் அப்படின்னாலே எல்லாருமே ஹாப்பியாக இருக்கலாம். ஹோப் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நான் இந்த வீடியோவில் காமிக்கிற ரெசிபி குடமிளகா சட்னியும் கேரளா ஸ்பெஷல் சிந்தாமணி அப்பமும், இந்த 2 ரெசிபியும் நான் உங்களுக்கு நாளைக்கு ஷேர் பண்ணிடுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த குட்டி கதையும் பிடிச்சிருந்து, என்னோடய ரெசிபி வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோவும் குட்டி கதையும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. தேங்க்யூ.